அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, விரட்டி வரும் மரணமும் விரண்டோடும் மனிதனும், இந்த உலகம், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு விசித்திரமான பாதையில் தன்னுடைய பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தை நோக்கி விரைய வேண்டிய மனித சமூகம் இன்னைக்கு நவீன உலகத்தினுடைய மாயைகளில் சிக்கி அதனுடைய ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை தங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் நிலையில்லாத இந்த உலக வாழ்வையை நிரந்தரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். காணல் நீரை நிஜமென்று நம்பி ஓடக்கூடிய தண்ணீர் தாகம் எடுத்தவனை போன்றே இன்றைய மனிதனின் நிலையும் உள்ளது. இந்த மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, மனிதன் எதற்காக உலகத்தில் படைக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் தன் திருமறை செல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் நம் வாழ்வின் அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு சொல்லும், நம்முடைய ஒவ்வொரு செயலும், நாம் சிந்திக்கக்கூடிய அத்தனை சிந்தனையும் இந்த நோக்கத்தை ஒட்டியே அமைய வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு வெறும் நாவால் நான் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்வது மட்டும் உண்மையான ஈமானாக ஆகாது, அதாவது உண்மையான நம்பிக்கையாக ஆகாது. ஒரு அடியானுடைய வாழ்க்கை முறைதான், அவன் வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் அவனது நம்பிக்கைக்கு சான்றாக அமைய வேண்டும். அவன் எப்படி வாழ்கிறானோ அந்த வாழ்க்கை, ஒரு அழகாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை வைத்துத்தான், அந்த வாழ்க்கை முறைதான் அவன் நம்பிக்கைக்கு சான்றாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவனை நம்பிக்கைக்குரியவனாக ஆக்கும். ஆனால் இன்றைக்கு மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். வெளிப்படையான வேஷங்களை கொண்டு இறைவன் ஏமாந்து விடுவான் என்று மனிதன் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வெளிப்படையான வேஷங்களை கண்டு இறைவன் ஏமாறுவதில்லை. இறைவன் மனிதனுடைய உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கின்றான். இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கையாக சொல்கின்றான். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினோம் என்று கூறுவோர் மனிதர்கள் உள்ளனர், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் அல்லாஹ்வையும் முஹ்மின்களையும் ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. நாம் இறை வணக்கங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் இந்த மரணம் என்கின்ற நிஜம் நம்மை மிக வேகமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வரக்கூடிய இந்த மரணம் யாரையும் இந்த உலகத்தில் விட்டு வைக்காது. மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது என்கின்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டினான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு மரணம் நேரம் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில், காலத்தினுடைய கட்டாயம் வரும்பொழுது மரணம் எந்த பாகுபாடுமே இன்றி மனிதனை சந்திக்கும். அப்போது தான் வீணடித்த காலங்களை பற்றியெல்லாம் இந்த மனிதன் வருந்துவான். அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதை விட்டும் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கவே செய்யும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாமே தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காகவே இறைவன் அவ்வப்போது நபிமார்களை அனுப்பி இந்த மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டினான். சிந்திக்க தெரிந்த மனிதர்களுக்கு இதில் தான் பெரும் படிப்பினை உள்ளன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் என்பது நமக்கெல்லாம் ஒரு சோதனை களமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்வு நமக்கு ஒரு பரீட்சை கூடமாக இருக்கிறது. மனிதன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பேராசை மிக்கவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனது ஆசைகளை தூண்டும் விதமாகத்தான் இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது, பூமியில் உள்ளவற்றை எல்லாம் அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம், அவர்களில் எவர் அழகிய செயலுடையவர் என்பதை சோதிப்பதற்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டினான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, உலக கவர்ச்சிகளில் மயங்கி இறைவனுடைய நிறைவை மறந்தவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே கட்டுப்படக்கூடாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களின் முடிவு இறுதியில் அழிவில் தான் முடியும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். மேலும் மரணம் வரக்கூடிய இந்த மரண தருவாயில் மனிதனுடைய கதறல் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததற்காகவே நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்ற மமதையில் இன்று பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் திடீரென மரண தூதுவர்கள் வரும்போதுதான் மனிதன் விழித்துக் கொள்கிறான். அப்போது அவன் இறைவனிடத்தில் கெஞ்சுவான். அவனுடைய கெஞ்சல் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இறைவா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரக்கூடாதா? நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறியிருப்பேனே என்று இறைவன் தனக்கு மரணம் வரக்கூடிய அந்த மரண தருவாயில் இறைவனிடத்தில் கெஞ்சுவானாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்போது உனக்கு தவணை இருக்காது, உன்னுடைய தவணையெல்லாம் முடிந்து விட்டது. ஒரு உயிர்க்குரிய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ஒரு வினாடி கூட அதை பிற்படுத்த மாட்டான். எனவே உறுதியான அந்த மரணம் நம்மை நெருங்கும் வரை, மரணம் நமக்கு வரும் வரை என்ன செய்ய வேண்டும்? நாம் இறைவனை வணங்க வேண்டும். நாம் இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நீ பிறந்திலிருந்து சாகிற வரைக்கும் நீ இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையாக கட்டளையிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சைத்தானுடைய வஞ்சகம் எந்த அளவுக்கு புகுந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இன்னைக்கு நவீன உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ, எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று எச்சரித்தார்களோ, அந்த பாவங்கள்ல தான் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் மூழ்கி கிடக்கிறது. இதற்கு பின்னால சைத்தானுடைய பெரும் சூழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் மனிதனை என்ன செய்வான் அப்படின்னா, பாவத்தின் பக்கம் தூண்டிவிட்டு அவனை பாவத்தின் பக்கம் தள்ளி விட்டு என்ன செய்வான் தெரியுமா? பின்னர் மனிதனை விட்டு கைகளுக்கு நவுண்டு விடுவான். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகிறான். நான் உன்னை விட்டு விலகியவன். சைத்தான் சொல்வானாம் மனிதனை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகியவன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன். எப்படி? அவன் அவளையெல்லாம் அவன் மன இச்சையின்பால் கட்டுப்பட வைத்து பாவத்தை செய்து விட்டு இறைவன் அவன் சொல்வானாம், நான் உன்னை விட்டு விலகியவன். நம்மளை எல்லாம் நிச்சயமா பாவத்தில் தள்ளிட்டு நாம பாவத்துல மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமே இல்லை என்பதை போல் சொல்வான். நான் உன்னை விட்டு விலகியவன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என்று கூறி சைத்தான் என்ன செய்வான்? மனிதனை நற்றாற்றில் விட்டு விடுவான் என்று அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த அளவுக்கு சைத்தான் நம்மளை சூழ்ச்சி செய்து நரகத்தின்பால் செல்வதற்கான காரியங்களை செய்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அமானிதங்கள் நிறைய இருக்கிறது. இறைவன் நமக்கு வழங்கிய இந்த கண்ணு, இந்த காது, இந்த உள்ளம் போன்ற ஒவ்வொரு அருட்கொடையுமே நமக்கெல்லாம் இறைவன் வழங்கிய ஒரு அமானிதம். அவற்றை நாம் இறைவனுக்கு பொருத்தமான வழியில் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? இறைவா, உன்னுடைய அருட்கொடையில் நீங்குவதில் இருந்தும், நீ வழங்கிய ஆரோக்கியம் தீங்காக மாறுவதில் இருந்தும், உனது திடீர் தண்டனையில் இருந்தும், உனது கோபத்தில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்கக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது முஸ்லிம்ல 5289வது ஹதீஸாக நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முடிவாக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மிக குறுகியதாக இருக்கிறது. குறுகிய கால வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. மரணம் என்பது நம்மளுடைய வாசலை எப்போது வேண்டுமானால் என்ன செய்யலாம்? தட்டலாம். யாருக்கு எப்போ, எந்த இடத்துல, எந்த நேரத்தில் எங்க மரணம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக வந்தே தீரும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்துதான் வைத்திருக்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பாவமே இல்லாத தூய்மையான அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகமான அமல்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக மாயையில் இருந்து விடுபட்டு மறுமை வெற்றிக்காக ஒவ்வொரு நாளும் நாம் அதற்காகவே பாடுபட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற மிக உயர்ந்த சொர்க்கத்தில் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் செய்ய வேண்டும் என்ற துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.